வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்புச் செய்திகள். இலங்கை மக்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை 24 மணி நேரத்துக்கு செல்லுபடியாகும் என திணைக்களம் தெரிவிப்பு. கடும் மழை குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்து அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. நேற்று பிற்பகல் வெளியிடப்பட்ட இந்த அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டுக்கு அருகில் நிலவும் குறைந்த அழுத்த பகுதி காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை மேலும் எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இடையிடையே மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என்றும் அந்த பகுதிகளில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகம் கடும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. கடும் மழை, பலத்த காற்று மற்றும் பலத்த இடி மின்னலினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. புதிய வாகன இலக்க தகடுகளை முன்னர் அறிவிக்கப்பட்ட காலத்துக்குள் வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப சோதனை நடவடிக்கையில் ஏற்பட்ட தாமதங்கள் காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. அரசாங்கத்தால் முன்னதாக இந்த மாதம் புதிய வாகன இலக்க தகடுகள் வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் வழங்கப்பட்ட திகதிக்குள் அதனை பூர்த்தி செய்ய முடியவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் எதிர்வரும் 2 மாதங்களுக்குள் புதிய வாகன இலக்க தகடுகளை வழங்குவதற்கு முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய வாகன இலக்க தகடுகளின்றி 1,00,000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் உள்ளதாக போக்குவரத்து அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. கம்பளையிலிருந்து அனுராதபுரம் நோக்கி யாத்ரீகர்கள் குழுவை ஏற்றி சென்ற சொகுசு பேருந்து கல்குளம் நகரில் நேற்று காலை தீப்பிடித்து எரிந்து நாசமானதாக காவரக்குளம் போலீசார் தெரிவித்தனர். கண்டி யாழ்ப்பாணம் ஏனையின் வீதியிலுள்ள கல்குளம் கட்டுமான இயந்திர கல்லூரிக்கு முன்னால் பேருந்து தீப்பிடித்து எரிந்துள்ளது. மேலும் பேருந்தில் ஏற்பட்ட திடீர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். காவல்துறையினரும் அனுராதபுரம் நகராட்சி தீயணைப்புத்துறை அதிகாரிகளும் இணைந்து தீயை விரைவாக அணைத்ததாகவும், ஆனால் தீ விபத்தில் பேருந்து முற்றிலுமாக எரிந்து நாசமானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாத்ரீகர் பேருந்தில் 11 பேர் வந்திருந்ததாகவும் தீ விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் போலீசார் தெரிவித்தனர். அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் இன்று தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட தீர்மானித்துள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான ஜனாதிபதியால் முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தின் மூலம் சுகாதார சேவைகள் மற்றும் வைத்தியர்களின் பிரச்சினைகளை முறையாக தீர்க்க தவறியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தே அவர்கள் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை எடுக்க தீர்மானித்துள்ளனர். இது தொடர்பாக அரசாங்க தரப்பினருக்கு அறிவிக்கப்பட்ட போதிலும் இதற்கு சாதகமான பதில் கிடைக்காததனால் தமது சங்கம் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை எடுக்க தீர்மானித்ததாக அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு வாகரை போலீஸ் பிரிவில் உள்ள காயங்கேணி கடற்கரையில் உருக்குலைந்த நிலையில் இனந்தெரியாத ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக வாகரை போலீசார் தெரிவித்தனர். காயங்கேணி கடற்கரையில் சம்பவ தினமான நேற்று முன்தினம் மாலை கடற்கரையில் கரையொதுங்கிய சடலம் ஒன்று கிடப்பதைக் கண்டு மீனவர்கள் போலீசாருக்கு தெரியப்படுத்தியுள்ளனர். இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு தடயவியல் போலீஸ் பிரிவினர் சகிதம் சென்ற போலீசார் ஒரு குலை நிலையில் கிடந்த சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வாழைச்சினை ஆதார வைத்தியசாலையில் ஒப்படைத்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாகரை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் சிறு ஊழியர்களுக்கு போதைப்பொருளை வழங்கிய 2 ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்டதாக நுகேகொடை குற்றப்பிரிவு அதிகாரிகள் தெரிவித்தனர். பல்கலைக்கழகத்தில் உள்ள ஆண்கள் விடுதி அருகில் சந்தேகத்துக்கிடமான ஒருவர் நடமாடிக் கொண்டு இருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையை தொடர்ந்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவரிடமிருந்து ஹெரோயின் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகத்துக்குள் இருந்த சந்தேக நபர் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு நீண்ட காலமாக போதைப் பொருட்களை வழங்கி வருவதாகவும் வழியில் அவருக்காக காத்திருந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்ட மற்றொரு நபர் போதைப் பொருட்களை கொண்டு வந்து தருவதாகவும் தெரிய வந்துள்ளது. பதுளை ஹாலியல உடுவர பகுதியில் நேற்று காலை மரக்கிளை முறிந்து விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே ஒருவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் உடுவர பகுதியைச் சேர்ந்த 69 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சடலம் பதுளை வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் ஹாலியல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
வங்கிகளுக்கு வரப்போகும் பணம் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தகவல். இதுவரை 2,26,015 விவசாயிகளுக்கு மகா பருவ உர மானியம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாய அபிவிருத்தி திணைக்களம் இதனை தெரிவித்துள்ளது. அதன்படி விவசாயிகளுக்கு வழங்கப்படும் தொகை 2,214 மில்லியன் ரூபாவாகும். இதுவரை மானியம் பெறாத விவசாயிகளின் கணக்குகளில் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமைக்குள் பணம் வரவு வைக்கப்படும் என்று விவசாய மேம்பாட்டு ஆணையர் நாயகம் தம்பிக்கு ரணதுங்க தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டின் முதல் 8 மாதங்களில் 36,691 மோட்டார் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டில் 925 மோட்டார் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. மோட்டார் வாகன இறக்குமதிக்கான தற்காலிக கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதன் மூலம் மோட்டார் வாகன இறக்குமதி கணிசமாக அதிகரித்துள்ளது. இந்த ஆண்டின் முதல் 8 மாதங்களில் மோட்டார் வாகனங்கள் மீதான வரியிலிருந்து கிடைக்கும் வருவாய் 640.5% அதிகரித்து 270.5 பில்லியனாக உயர்ந்துள்ளதாக அறிக்கை கூறுகின்றது. 2024ஆம் ஆண்டின் முதல் 8 மாதங்களில் மோட்டார் வாகனங்கள் மீதான கலால் வரியிலிருந்து கிடைக்கும் வருவாய் 36.5 பில்லியனாக இருந்துள்ளது. இந்த ஆண்டின் முதல் 8 மாதங்களில் 97,952 மோட்டார் சைக்கிள்களும் 9,454 முச்சக்கர வண்டிகள் 1,069 பேருந்துகள் மற்றும் பயணிகள் வேன்கள் 4,334 சரக்கு வாகனங்கள் மற்றும் 4,302 நில வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக அறிக்கை மேலும் கூறுகின்றது. அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்புக்காக 11,000 கோடி ரூபாய் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மேலும் குறிப்பிடுகையில், பொருளாதார பாதிப்புக்கு மத்தியிலேயே நாட்டை பொறுப்பேற்று நாட்டின் நிதி நிலைமையை ஸ்திரப்படுத்தி 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்துள்ளோம். அரசு சேவையை வினைத்திறனாக்குவதற்கும் டிஜிட்டல் மயப்படுத்தலுக்காக பல மில்லியன் ரூபாய் நிதி இம்முறை வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்புக்காக 11,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று குற்றவாளிகள் கைது செய்யப்படும் போது அவர்களின் விவரங்களை ஊடகங்களுக்கு வெளியிடுவது தொடர்பில் போலீஸ் மா அதிபர் வெளியிட்ட சுற்றறிக்கை தொடர்பில் எதிர்க்கட்சியினர் மாறுபட்ட கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். விசாரணைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் விடயங்களை ஊடகங்களுக்கு வழங்க வேண்டாம் என்றே போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு தகவலை வழங்குவதை தடுக்க வேண்டிய தேவையோ அல்லது நோக்கமோ அரசாங்கத்துக்கு கிடையாது என அவர் தெரிவித்துள்ளார். தற்காலிக ஓட்டுநர் உரிமம் வைத்திருப்போருக்கான அறிவிப்பு ஒன்று வெளியாகுள்ளது. வழங்கப்படாத ஓட்டுநர் உரிமங்களை அச்சிடும் பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அச்சிடுவதற்கு அட்டைகள் இல்லாததனால் ஓட்டுநர் உரிமங்களை வழங்குவது நிறுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து அதற்கு பதிலாக தற்காலிக ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாறு அச்சிடுவதற்கு 3,50,000 ஓட்டுநர் உரிமங்களின் இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இதன் அடிப்படையில் தற்போது அச்சிடும் பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஓட்டுநர் உரிமம் 3 இடங்களில் அச்சிடப்படும் என மோட்டார் போக்குவரத்து ஆணையர் தெரிவித்துள்ளார். மேலும் இது வேரகராவில் உள்ள மோட்டார் போக்குவரத்து துறையின் முக்கிய மையத்திலும் ஹம்மாந்தோட்டை மற்றும் அனுராதபுரத்தில் கூடுதல் மையங்களிலும் இடம்பெறும் என அவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு தினமும் கிட்டத்தட்ட 6,000 ஓட்டுநர் உரிமங்கள் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதில் 1,500 ஓட்டுநர் உரிமங்களானது ஒருநாள் சேவையின் கீழ் வழங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். சாதாரண சேவையின் கீழ் ஒரு நாளைக்கு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படும் ஓட்டுநர் உரிமங்களின் எண்ணிக்கை 4,500ஆக குறிப்பிடப்பட்டுள்ளது. மோட்டார் போக்குவரத்து ஆணையர் தெரிவித்துள்ள கருத்துப்படி திரட்டப்பட்ட ஓட்டுநர் உரிமங்களை அடுத்த 2 வாரங்களில் அச்சிட்டு விநியோகிக்க முடியும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் 10 லட்சம் ஓட்டுநர் உரிம அட்டைகள் விரைவில் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியில் களுவாஞ்சிக்குடி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட செட்டிப்பாளையத்தில் நள்ளிரவு வேளையில் மதிலை உடைத்துக்கொண்டு வளவொன்றினால் சிறிய ரக பார ஊர்தியொன்று உட்சென்றுள்ளது. இச்சம்பவம் சனிக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது. மட்டு கல்முனை சாலை வழியே குருநாகலிலிருந்து மருதமுனை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த சிறிய ரக பாரவூர்தி செட்டிப்பாளையம் பிரதான வீதியினால் பயணிக்கும் போது சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் வீதியை விட்டு விலகி வீட்டு மதிலொன்றை உடைத்துக்கொண்டு வளவுக்குள் புகுந்துள்ளது.
அப்பிரதேசத்தில் மழையுடனான வானிலை நிலவி வரும் நிலையில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. மருதமுனை வெதுப்பகம் ஒன்றிற்கு சொந்தமான விபத்துக்குள்ளான குறித்த வாகனத்தில் விபத்து சம்பவித்த சமயம் மருதமுனையை சேர்ந்த இருவர் பயணித்துள்ளதுடன் தெய்வாதீனமாக அவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் வீட்டு மதிலும் வீட்டின் சில உடைமைகளுக்கும் சேதப்படுத்தப்பட்டுள்ளதுடன் பாரபுரதியின் முன்பகுதியும் சேதமடைந்துள்ளது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை களுவாஞ்சிக்குடி போக்குவரத்து காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையில் சிறுவர்கள் மீதான பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் சிறுவர் கற்பம் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் மூத்த அதிகாரியை மேற்கோள் காட்டி கொழும்பு ஊடகம் ஒன்று வெளியிட்ட தகவலில் 2025 ஆண்டில் இதுவரை கிட்டத்தட்ட 500 சிறுவர்கள் மீதான பாலியல் துஷ்பிரயோக புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2020 தொடக்கம் 2024 இடையில் 627 சிறுவர்கள் பாலியல் துன்புறுத்தல் சம்பவங்கள் உட்பட 3000க்கும் மேற்பட்ட துஷ்பிரயோக வழக்குகள் பதிவாகியுள்ளதாக அந்த அறிக்கை மேலும் கூறுகின்றது. சிறுவர்கள் மற்றும் பெண்கள் துஷ்பிரயோகம் தடுப்பு பணியகத்தின் கூற்றுப்படி 2024 ஆண்டில் மட்டும் 213 சிறுவர் கர்ப்பகால வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதில் 10 வயது சிறுமியும் அடங்குகின்றன. இதற்கிடையில் பதிவு செய்யப்படாமல் இருக்கும் ஏராளமான சம்பவங்கள் இருக்கலாம் என்று அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். முஸ்லிம் பாடசாலைகளில் திருத்தப்பட்ட கால அட்டவணைகளை செயல்படுத்துவதற்கான புதிய பரிந்துரைகள் வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த பரிந்துரைகளை கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. தற்போதைய கல்வி சீர்திருத்தங்களின் ஒரு பகுதியாக இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் அமைச்சகத்தின் கூற்றுப்படி நவம்பர் 4 2025 ஆண்டு வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை எண் 34/2025 தொடர்ந்தும் முஸ்லிம் பாடசாலைகள் பணிப்பாளரால் நவம்பர் 13 அன்று வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த உத்தரவு அனைத்து மாகாண பிரதம செயலாளர்கள், மாகாண செயலாளர்கள், வலய மற்றும் மாகாண கல்வி பணிப்பாளர்கள், அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தனியார் பாடசாலைகளின் அதிபர்களுக்கும் அனுப்பப்பட்டுள்ளது. புதிய கால அட்டவணையின்படி முஸ்லிம் பாடசாலைகள் திங்கட்கிழமைகளில் காலை 7:30 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு செவ்வாய் முதல் வியாழன் வரை பள்ளி நேரம் காலை 7:30 மணி முதல் பிற்பகல் 2:50 மணி வரை இயங்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் வெள்ளிக்கிழமைகளில் பாடசாலை காலை 7:30 மணி முதல் 11:30 மணி வரையும் செயல்படும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த பாடசாலை நாட்களுக்கான விரிவான கால அட்டவணைகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கையாக அனுப்பப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் இருவேறு இடங்களில் வைத்து 4 பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்படி யாழ்ப்பாணம் காவல்துறை புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் காவல்துறை போதை ஒழிப்பு பிரிவினரால் யாழ் நகர பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது பருத்தித்துறையைச் சேர்ந்த 3 சந்தேக நபர்கள் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டனர். இவர்களிடமிருந்து 25 கிராம் கேரளா கஞ்சா மற்றும் 20 போதை மாத்திரைகளும் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இவர்கள் 44, 47, 48 வயதுடையவர்கள் என காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை யாழ்ப்பாணம் புன்னாலை கட்டுவன் பகுதியில் போதை மாத்திரைகளுடன் சந்தேக நபர் ஒருவர் நேற்று முன்தினம் இரவு கைது செய்யப்பட்டுள்ளார். சுன்னாகம் காவல்துறையினர் மேற்கொண்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவரை மல்லாகன் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். கிண்ணியா தோணா கடலூர் முருகன் கோயிலுக்கு அருகாமையில் உள்ள கடையொன்றில் முன்னாள் ஆணொருவரின் சடலத்தை நேற்று காலை கிண்ணியா போலீசார் மீட்டுள்ளனர். இச்சம்பவத்தில் சடலமாக மீட்கப்பட்டவர் ஏறாவூரை சேர்ந்த 55 வயது மதிக்கத்தக்க குடும்பஸ்தராக இருக்கக்கூடும் என கிண்ணியா போலீசார் ஆரம்ப விசாரணையின் போது தெரிவித்துள்ளனர். கிண்ணியா தோணாவில் கடலூர் முருகன் கோயிலுக்கு அருகில் அமைந்துள்ள தனியார் ஒருவருக்கு சொந்தமான கடையொன்றின் முன்னாலே மேற்குறித்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சடலமாக மீட்கப்பட்டவர் சிகப்பு நிற சட்டையும் சாம்பல் நிற கருப்பு கோடு போட்ட சாரமும் அணிந்துள்ளார். அவர் ஊன்றி செல்லும் கைந்தாவல் ஒன்றும் சடலம் காணப்படும் இடத்திலிருந்து சுமார் 20 மீட்டர் தூரத்தில் காணப்பட்டுள்ளது. இரவு இவர் இறந்திருக்கலாம் என போலீசார் தெரிவிக்கின்றனர். காலையில் சடலத்தை கண்ட கிண்ணியா பொதுமக்கள் சிலர் போலீசாருக்கு தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து போலீசார் அங்கு சென்று சடலத்தை மீட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை கிண்ணியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
இத்துடன் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.